என்னம்மா ஒயர் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்க? ஷாக் அடிக்க போதுமா? ஷாக்கா? அம்மா இது நான் எதுலயுமே கனெக்ஷனே கொடுக்கல. சரி ஷாக்குன்னு ஒண்ணுதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. சரி இப்போ ஒருத்தவங்களுக்கு ஷாக் அடிச்சா அப்ப நீ என்ன பண்ணுவ? ஷாக் அடிச்சா படத்துல காமிக்கணும், கட்டையை வச்சு அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணணும். இல்லைன்னா மெயின் இருந்தது அதை போய் ஆஃப் பண்ணிடணும். கட்டிட்டு மெயின் போய் ஆஃப் பண்ணிடணும். எக்ஸாக்ட்லி கரெக்ட். நீ கரெக்டா ஆன்சர் பண்ணிட்ட. என்னன்னா இப்போ கரண்ட் ஷாக் அடிக்குது யாருக்காச்சுன்னா உடனே வந்து அந்த பவர் சுவிட்சை தேடி ஆஃப் பண்ணிடணும். அப்படி ஆஃப் பண்ண முடியல அப்படின்னா நான் கண்டக்டர், அதாவது கட்டை அந்த மாதிரி வச்சு அதை அடிக்கணும். அவங்கள அடிச்சு கீழே விழுந்து விழ வைக்கணும். விழ வச்சுட்டு உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டுக்கணும். மைல்டான ஷாக் இருக்கு, எதுவும் இல்லை, பேஷண்ட் வந்து நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஏன்னா உள்ள வந்து அவங்களுக்கு இன்டர்னல் டேமேஜ் இருக்கும். இந்த ஷாக்னால உள்ள வந்து டிஷ்யூ டேமேஜ்னு சொல்லுவாங்க. உள்ள வந்து பத்திக்கும்ல, அந்த மாதிரி உள்ள வந்து பத்திக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மேலே தெரியாது, அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹார்ட் இருக்குல்ல, ஹார்ட் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து ஃபாலோ பண்ணுது. ஹார்ட் வந்து ஒரு ரிதம் எல்லாம் ஃபாலோ பண்ணுது. ஹார்ட்ன்றது ஒரு சர்க்கியூட். அந்த சர்க்கியூட்ல வந்து வெளியில இருந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் போய் ஆக்ட் ஆனோம்னா அந்த சர்க்கியூட் ஃபுல்லா வந்து மாறிடும். ஸோ அதனால ஹார்ட்ல வந்து பிரச்சனை வரும். ஸோ அதனால நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. மைல்டு ஷாக்கா இருந்தாலும் கூட்டிட்டு மைல்டு ஷாக்கா இருந்தாலும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். ஷாக் அடிச்சவங்க இருக்காங்கல்ல, அதுல நிறைய பேர் வந்து எதனால இறந்தாங்கன்னா இந்த மாதிரி கார்டியக் ப்ராப்ளம்னால தான் வந்து இறந்தாங்க. ஸோ அதனால நம்ம வந்து ரிஸ்க் எடுக்காம கூட்டிட்டு போய் சூப்பர்.